ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, ரெடியாக கலப்புறாங்க. யமுனா வந்து பட்டு புடவைலாம் கொடுக்குறாங்க, நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறி அப்படின்ட்டு. என்னக்கா எங்கே போகிறோம், கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இவ்வளோ ரெடி பண்ண சொல்கிறீன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா கிளம்பு அப்படின்னு கிளம்புறாங்க. நீ விஜய் பார்க்குறாங்க, என்ன ரெண்டு பேரும் கிளம்புறீங்க, நான் தான் நேற்று சொன்னேன் கோயிலுக்கு போகிறோம்ட்டு ஒரு விஷயம்னு சொல்லி. அப்படிங்கல, ஏன் நானும் வரலாமா, நீங்கள் ஒன்றும் வேணாம் நாங்களே கிளம்புறோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. கரெக்டாக எங்கக்கான்னு கேட்கல, வாடி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு நல்ல விஷயம் தான் பண்ண போகிறேன், என்னக்கா சொல்லுக்கா அப்படிங்கல. நிவினுக்கு உனக்கு நீ கல்யாணம் நீ கோயிலில் வச்சு அப்படிங்கல. அக்கா ஏக்கா, ஏன் உனக்கு இஷ்டம் தானே, நீ ஆசைப்பட்டேன்னு தான் நான் சேர்த்து வைக்க போகிறேன். அக்கா நான் ஆசைப்பட்டேன் தான் இல்லைங்களே, அதுக்காக இப்படி அவசரமாக திருட்டுத்தனமாக எதுக்குக்கா, வேணாக்கா ப்ளீஸ்க்கா, வீட்டில் எல்லாம் நல்லபடியாக சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்க்கா. இங்கே பாருடி, ஒன்றே இப்பெல்லாம் நான் தனியாக விட்டுட்டு என்னால் எப்போன்னு கதன்னு இருக்க முடியாது, உனக்கு சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணிட்டு தாண்டி நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கிட்டு ஒரு பக்கெட்டு தங்கச்சின்னு நினச்சாலும் இந்த பக்கெட்டு நிவின் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் தானே நம்ம புருஷன் அவனோட சேர்த்து வைக்க நினைப்பாரு அப்படின்னு அவங்களும் அங்கிட்டு ஒரு பார்க்குறாங்க. ரூட்டு கிளியர் ஆகணும்ட்டு யமுனா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கோயிலுக்கு போயிருக்காங்க. அவர் வரமாட்டாருக்கா, அவருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்கல, நீ ஏக்கா இப்படி. யமுனா சொல்லல, ஏய் சும்மா இருடி, எனக்கு ஏதோ நம்பிக்கை இருக்குது, நான் அவ்வளோ அழுது கெஞ்சி கேட்டுக்கிண்டி அப்படிங்கல. கரெக்டாக வந்துடுறாங்கப்பா. வந்த கையோடு அப்படியே தலையை தொங்க போட்டு தான் வராரு. அப்படியே ஒன்றுமே பண்ண முடியல. என்ன நீ வேணும் கோவமா என் மேலே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, ஏன் காவேரி இதெல்லாம் என்னை புரிஞ்சுக்கோ அப்படிங்கல. இங்கே பாருங்க நிவின், நான் சொல்கிறத கேளு, நான் வந்து இப்போ நான் எல்லா விஷயமும் யமுனாவுக்கு இப்போ பாதி தான் அவளுக்கு தெரியும், எங்கள் கல்யாண விஷயம் முழுசு நான் சொல்லிட்டா அப்புறம் அவளே மனசு மாறிடுவா தான். ஆனால் இருந்தாலும் அவளை நான் தனியாக விட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கல. இல்லையே காவேரி, எனக்கு இப்போ இந்த கல்யாணத்தில் முழு ஈடுபாடே இல்லை, தயவு செஞ்சு கேளேன் அப்படிங்கல. யமுனா நீனும் கேள்ப்பா, நான் வந்து உன்னை அப்படி நான் நினச்சதே இல்லை. சரிங்க, இப்போ கல்யாணம் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணலையா, அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணாக இருப்பேன், பொண்டாட்டியாக இருப்பேன், அக்காவை விட நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு யமுனா சொல்ல. ஐயோ யமுனா, இதெல்லாம் கட்டாயப்படுத்தி வர்றதில்லை, நீயும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, கடைசியாக ராகினி மாதிரியே நீயும் என்னை படுத்தி எடுக்கிறிய அப்படின்னு. வாயை மூடுங்க நிவின் அப்படின்னு கத்துறாங்க. யாரை பார்த்து யாரோட கம்பேர் பண்ணுறீங்க, அந்த ராகினி நானும் ஒன்றா அப்படின்னு யமுனா கேட்க காவேரிக்கும் கோவம் வந்துடுது. என்ன நிவின் இப்படி இவ்வளோ பார்த்து பழகிட்டு அந்த ராகினியோட போயிட்டு போய் அவளோட என் தங்கச்சியை இப்படி கம்பேர் பண்ணுறீங்களே, இப்போ நான் உங்களை விரும்பவே இல்லை, ஆனால் இப்போ என் மனசு முழுக்க என் புருஷன் தான் இருக்காருன்னு சொல்லிட்டேன், ஆனால் அவள் மனசு முழுக்க நீங்கள் இருக்கீங்க, விரும்பினவங்களை கட்டிக்கங்க நிவின், ஏன் நிவின் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா டப்புன்னு அங்கேருந்து வருது கார்லேருந்து இறங்குறாங்க. பார்த்தா என்ன கார் சரசரன்னு வருது அப்படின்னு பார்த்தா இங்கே இறங்குறாங்க அப்பன்னு மகளும். பார்த்தா அப்படியே பசுபதியும் ராகினி வர்றாங்க. எப்படி இதுங்க வருதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு என்ன எல்லாம் தெரியாது நினச்சிங்களா அப்படிங்கல. உங்களை நாங்கள் 2 கண்ணு வச்சிடல 1000 கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏண்டி எப்படி காவேரி, நீ சரியான ஆள்றி, உங்கள் வீட்டில் அப்படியே பணக்காரனை பார்த்து வளைச்சி போட்டுக்குவீங்களா அப்படின்னு கத்த. இங்கே பார் வாயை மூடியும் ராகினி அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்னம்மா ஏமா வாயை மூடணும், நீங்கள் பண்ணுற வேலை எப்படி, ஏப்பா நிவின்னு எப்படி அக்கா கிடைக்கலன்னா தங்கச்சியை லவட்டிட்டு போக வந்துட்டியா, அவளும் கிடைக்கலாம் அடுத்து இன்னொன்று வீட்டில் இருக்கே அதை கரெக்ட் பண்ண போறியான்னு சொல்லையில பட்டார்னு கோவம் வந்துட்டு சொல்லின்னு ஒரு அறை கொடுக்குறாங்க பாருங்க. அப்படியே பசுபதி, யாரை பார்த்து அறையிற அப்படிங்கல, பின்ன யார் ஒரு பச்சை பிள்ளையோட இப்படி பேசுறீ, நீலாம் மனுஷங்களா தூ அப்படின்னு சொல்லி காவேரி துப்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன நிவின் இவங்கெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கல, நீ கட்டுறியா என்ன தாலியை அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு நிவின், ஒன்றுமே சொல்ல முடியல. இங்கிட்டும் எதிரி இங்கிட்டும் பிடிக்காதது, யாருக்கு இப்படி எதுவுமே யாருக்கு ஏற்றுக்கிட்டாலும் எல்லாமே இவருக்கு நஷ்டம்தான். எதிரிக்கு ஏற்றுக்கிட்டு தாலி கட்டினா யமுனா பிடிக்காத வாழ்க்கை, இங்கிட்டு யமுனா காலத்தில் தாலி கட்டினா நம்ம மனசுக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலேன்னு பேசாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க திருன்னு. இங்கே பார், ஒழுங்கு மரியாதையாக நீ இவ்வளோ தாலி கட்டக்கூடாது. ராகினி உடனே என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் அலையிறீங்களடி சி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார் நீ தாலியை கட்டிட்டு அந்த வீட்டில் வந்து உன்னோட சொந்தக்காரி ஆயிடுவா, நீனும் சொந்தக்காரன் ஆயிடுவ, உன் மூஞ்சில் முடிச்சுட்டு இருக்க முடியாது. அப்பா நீ என்ன பண்ணுறியோ பண்ணுப்பா, சீக்கிரம் இவன் தாலி கட்டக்கூடாது, இவனை அடித்து துரத்துப்பா அப்படின்னு ராகினி சொல்ல. இருமா நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீ தாலி கட்டக்கூடாது. டே நான் எங்கடா கட்டுறேன்னு, நீங்களா ஏன்டா இப்படி வாலண்டியாக வந்து நிற்கிறீங்கன்னு நிவின் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு விஜய். காவேரி காணான்ட்டு காவேரி கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐயோ ஏன் இப்படி பண்ணுறா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காரு விஜய். சரி நம்ம போயிடுவோம் நம்மளே கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு விஜய் வேகமாக கிளம்புறாங்க. அதுக்குள்ளே தாத்தா இருந்துட்டு என்னப்பா அப்படிங்களா, இல்லை தாத்தா அந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக பசுபதி என்ன பண்ணுறான், நீ தாலி கட்டக்கூடாது கிளம்புடா அப்படின்னு சொல்லலை, என் தங்கச்சி எங்கிற கண்டிதம் பார்க்குறேன், இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், நீ கல்யாணமே பண்ணக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அப்படியே கல்யாணம் பண்ணாலும் இந்த சிரிக்கையில் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு பதிலுக்கு சண்டை நாரிட்டு கிடக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே காவேரி தாலியை கட்டுங்கன்னு சொல்லலை, தாலி வாங்க போயிடுறாரு, தாலியை கையில் வாங்கிடுறாரு. காவேரி கையில் கொடுக்குறாங்க. பிடிங்க நிவின் பிடிங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனால் தாலி கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, கட்டுவேனா மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி 2 மனசோட இருதலை கொல்லி எறும்பு மாதிரி அப்படியே வராரு தாலி கட்டுறதுக்கு. கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, பசுபதி கத்தி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க.
பண்ணுறாங்க வேகமாக. அப்படியே காவேரி கழுத்தில் வச்சிடுறாங்க. நிவீனை பார்த்துட்டே இங்கே போடுற மாப்பிள்ள அப்படின்னு பார்க்குறாங்க. நீ இப்போ அவளுக்கு தாலி கட்டுன, இவ கழுத்து இருக்காது அப்படின்னு சொன்ன கையோட நிவீனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆயிரம் இருந்தாலும் காவேரி நம்ம பிடிச்ச பொண்ணு இல்லையா, எப்படிங்க கட்டுவான் தாலியை? அப்படியே நடுநடுங்கி போகிறாங்க. இங்கே பாரு, வேணாம் அவளை விட்டுரு, நான் அதனால் சொல்கிறேன், நான் விட்டுறேன், நீ அவளுக்கு தாலி கட்டாத விட்டுரு அப்படிங்கல. சரின்னு சொல்லி தாலி கட்டாமல் எடுக்க போகிறாரு. உடனே காவேரி, நீங்கள் எடுக்காதீங்க நிவீன், அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிக்கு ப்ளீஸ் தாலியை கட்டுங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல், இல்லை காவேரி, எனக்கு உன் உயிர் தான் முக்கியம், நீ யமுனா வாழ்க்கையை விட நீ உசுரோடு இருக்கணும்ல, உசுறு தானே முக்கியம் அப்படிங்கிற. யமுனா பார்க்குறாங்க, இவன் மனசில் நம்ம இல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி, இருந்தாலும் நம்ம அக்கா முக்கியம்தான், பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் தாலி கட்டுங்க, என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டுங்க அப்படின்னு காவேரி கத்துறாங்க. என்னடி திமுறா அப்படின்னு சொல்லி இப்படி கத்துறாங்க. அப்படியே பசுபதி சண்டைக்கு வராரு, கையை பிடிச்சி தட்டி விடுறாங்க. காவேரி 2 பேரும் கத்தியை வச்சுட்டு அப்படியே மல்லு கட்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக விஜய் இங்கே வந்துடுறாங்க. வந்து செம்மத்தியாக போடுறாரு பாருங்க, பசுபதியை வச்சு நச்சு நைய போய் தட்டிடுறாரு. எங்கள் அப்பா விடுறான்னு இந்த ராகினி, இங்கே பாரு, உன்னை பார்த்தாலே நீலாம் போய் பாதி தூரம் போய் விழுவ, நீ எல்லாம் எதுக்கு இங்கே வந்து நின்றுக்கிட்டு நாட்டாம பண்ணிட்டு இருக்க, போறியா என்ன அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாரு. எங்கள் அப்பா விடுன்னு சொல்ல, இல்லை இங்கே பார், மரியாதையாக போயிரு அப்படின்னு சொல்லி நல்லா அடி எடுத்துடுறாங்க. என்னடா நினச்சதை சாதிக்கலான்னு பார்க்குறீங்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா, இங்கே ஓடுறியா இல்லை போலீஸ் கூப்பிடட்டுமாங்க, இல்லை அம்மா நீ வாமா, எப்படியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நொண்டிக்கிட்டு அப்படி கை காலெலாம் வலியோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு காரில் ஏறி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன காவேரி, என்ன நீ பண்ணி வச்சிருக்க அப்படிங்கல. இல்லை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லம்மா, என்னம்மா அப்படி பண்ணிட்டேன், இல்லை உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது இல்லையா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவீங்கன்னு தான் அப்படிங்கல. அடி பாவி கள்ளி, என்கிட்ட நீ சொல்லியிருந்தேன்னா இந்த கல்யாணத்தை நான் ஜாம்னு என் தலைமையில் பண்ணியிருப்பேனேடி, இப்படி எனக்கு என்னடி சந்தோஷமா இல்லை, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கல. ஆமாம் உங்களுக்கு தான் அப்படிங்கல. யமுனா பார்க்குறாங்க, இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அக்ரிமெண்ட் கல்யாணத்தை அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை உங்களுக்கு பிடிக்காது இல்லையா அதனால தான் அப்படிங்கிறாங்க. அவனா விஜய் மனசில் நினச்சிக்கிட்டு, பரவாயில்ல நம்ம வந்து தடுத்துடக்கூடாதுங்கிறக்காண்டி நம்ம ஆள் நம்மகிட்ட சொல்லாமல் வந்திருக்காளா, சந்தோஷம். ஆனால் நிவினுக்கும் காவேரிக்கும் கல்யாணம், யமுனாவுக்கும் கல்யாணம் நடந்தால் எனக்கு தான் முதல்ல சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு காவேரி, எனக்கு வேணாம் அப்படின்னு மறுபடியும் பழைய குடி கதை தரடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிவின் முடியாது அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் எனக்கு சொன்னால் கேளுங்க, நான் வந்து உங்கள் மனசில், என் மனசில் யாருமே இல்லை, நான் சொன்னால் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நிவினை பார்த்து விஜய் சொல்கிறாங்க, வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்களா விஜய்? உடனே காவேரி பயப்படுறாங்க. என்ன இது, இவர் தனியாக கூட்டிட்டு போகிறாரு, அக்ரிமெண்ட்டை பற்றி மறுபடியும் பேச போகிறாரோ ஐயோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ரொம்ப பதட்டத்தோடு வர்றாங்க. பின்னாடியே வந்து நிற்கிறாங்க. பார்த்தா விஜய் இந்த மறுபடியும் இங்கே வர்றதை பார்த்துட்டு தனியாக வேறு இடத்துக்கு அங்கிட்டு தள்ளி கூட்டிகிட்டு போகிறாங்க. நிவினை பார்த்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் ப்ரோ, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, தயவு செஞ்சு நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க. அன்னைக்கு ஏதோ நான் அப்படி புத்தி கிடத்தனமாக நடந்துட்டேன். அப்போ காவேரி மனசில் எனக்கு எந்த இனப்பும் இல்லைப்பா, ஆனால் இப்போ காவேரி மனசு முழுக்க நான் தான் இருக்கேன், நீங்கள் இல்லைங்கிறது நல்லா உங்களுக்கே தெரியும், அவள் நிறையா வாட்டி சொல்லிட்டா போல இருக்குது அப்படிங்கல. தயவு செஞ்சு நீங்கள் அவளை நினைக்கிறது தப்பு. நானும் இப்போ அவளை என் மனசு முழுக்க என் உசுறு ஃபுல்லாக சுமந்துட்டுருக்கேன். அவள் இல்லாமல் இனிமேல் என்னால் வாழ முடியாது நிவின். கடவுளே கேட்டாலும் நான் கொடுக்க போதில்லை, யார் கேட்டாலும் நான் காவேரி விட்டு கொடுக்குற நிலைமையில் நான் இல்லை. என் உடம்பு ஃபுல்லாக அவள் தான் ஆக்கிரமிச்சிருக்கா. ஆனால் ஒரே ஒருத்தனை தவிர நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. யாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த யமதர்மன். அவன் கூப்பிட்டா மட்டும் மரணம் தான் எங்களை வந்து பிரிக்குமே ஒழிஞ்சு, மற்றபடி காவேரி எனக்கு பிரிக்கிறப்ப விலகிற சக்தி எனக்கு இல்லை. 5 நிமிஷம் அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் என்னால் இருக்க முடியாது நிவின், தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்க. 24 மணி நேரம் நான் என் கூட தான் இருக்கா தெரியுமா, தூங்குனா எந்திரிச்சா சாப்பிட்டா, ஆஃபீஸுக்கு போகிறோம், ஆஃபீஸ்லேயே 2 பேரும் ஒன்றாத்த இருக்கோம், எல்லா நேரமும் ரெஸ்ட் ரூம் போகிற தவிர மற்ற எல்லா நேரமும் என் பொண்டாட்டி கூட தான் நான் இருக்கேன். அந்தளவுக்கு என்னோட செல்லை அரைச்சி போயிருக்கு. காவேரின்னு ரத்தத்தை அருவேன், அதுலேருந்து கூட காவேரின்னு தான்ப்பா வரும். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன். பாவம் காவேரி ரொம்ப வாழ்க்கையில் நொந்துட்டா. அவள் படாத கஷ்டம் இல்லை, அப்பாவை இழந்து பணத்தை இழந்து என்னோட இந்த 10 மாதமாக இல்லை, 10 மாதம் இல்லைப்பா, ஒரு 6 மாதம் வரைக்கும் அவளை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். நீ வந்து அக்ரிமெண்ட் பொண்டாட்டிடி, உனக்கு என்ன உரிமை இருக்கா, சொத்தை ஆட்டையை போட பார்க்குறியா, எவ்வளோ கேவலப்படுத்திருக்கேன் தெரியுமா, அதை நினச்சி நான் எவ்வளோ ராத்திரில் இப்போ அழுதுருக்கேன் தெரியுமா. அவள் நொந்து அழுது படுத்திருக்கிறா. அந்த டார்ச்சருக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவளை நான் ராணி மாதிரி கொண்டாட நினைக்கிறேன்ப்பா. நீ தயவு செஞ்சு நான் சொன்னதை நினச்சிக்கிட்டு தப்பாக நினைக்காத. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, இந்த யமுனா இருக்கே அது சரியான பிள்ளை. எப்படி தெரியுமா ஆளு, நான் போய் கேட்கையில் உனக்கு யாரோ ஒருத்தன் நிவின் சொன்னேன் சரின்னு ஏற்றுக்குருவேன், ஆனால் உன் அக்கா அவள் சொல்கிறத நீ நம்பலையா அப்படிங்கல. அக்காவை நம்புகிறேன், ஆனாலும் நிவின் வந்து மோசமானவர்
இல்லை, அடுத்தவன் பொண்டாட்டி ஆசைப்பட்டுக்கிட்டு காத்திருக்கிற அளவுக்கு அவர் கேடு கட்டவர் இல்லை. நான் அவர் பொய் சொல்ல மாட்டார், அவரை நான் நம்புகிறேன். ஒரு ஹோப் கொடுத்ததுனால தான் அவர் உறுதியாக இருக்காருன்னு. உன்னைத்தான்ப்பா அவன் நம்புறா. அக்காலை கூட விட்டுட்டு உன்னை எவ்வளோ தலைமையில தூக்கி வச்சு உன்னை பற்றின மரியாதை மதிப்பீடு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி, இதுக்கு மேலே உனக்கு என்ன பொண்ணு வேணும் சொல்லு. இந்த ராகினி இவ்வளோ ஒன்றா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை தலை மேலே வச்சு தாங்குவாப்பா. ஆனால் இப்போ காவேரி மனசில் நீ இல்லவே இல்லை. நீ இவளை இப்போ ஏற்றுக்கிட்டாலும் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா. நீ எதுக்கு கல்யாணம் பண்ணி புண்ணியமே இல்லை அப்படின்னு. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாதுங்கள. காவேரி அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கண்ணீர் மல்க ஓடி வந்து விஜயை கட்டிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி அப்படியே தோளில் மார்பில் சாஞ்சு அழுகுறாங்க. அப்படியே விஜய் என்ன பண்ணுறாங்க, நிவினை பார்க்குறாரு. பாத்தியா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உதட்ட அப்படியே விரிக்கிறாங்க. தோல் ரெண்டே தோள்பட்டையை அப்படியே வசத்தி காமிச்சிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி என் மேலே எப்படி எவ்வளோ நாக்குட்டி மாதிரி அழகாக அன்பை வந்து கட்டிக்கிறா பாரு. இப்படி இருக்க எங்களை ஏப்பா பிரிக்க நினைக்கிற அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, உங்களை தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. விடு காவேரி விடு அப்படிங்கிற கையில் பார்த்தா ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. என்னாச்சு அப்படிங்கிற எல்லாரும் நிவினும் பரபரப்பாக அப்படி துடிக்கிறாரு. என்ன இருந்தாலும் காவேரி மேலே அன்பு இருக்குன்னு தானாங்க. பார்த்தா என்னாச்சு, அந்த பசுபதி தான் குத்திட்டான் போல இருக்கு, வெட்டிட்டான் போல இருக்கு நடந்த சண்டையில் அப்படின்னு. ஐயோ வா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ நரம்புல அறுத்துருக்கு, வா போவோம். வேணாம், நீ நிவின் வந்து தாலியை யமுனா கல்யாணத்தில் கட்டினா தான் நான் போவேன், இல்லைன்னா நான் இப்படி இருந்துட்டு போயிட்டு போகிறேன், என் தங்கச்சி பாவம் அப்படின்னு அழுகிறா. இந்த நிலைமையில ஏமா இப்படி தங்கச்சிங்கிற, வா போவோம். அவன் தான் மாட்டேங்கிறானே, ஒன்றும் யோசிக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கல. அப்படியே பார்க்குறாரு நிவின், ஒன்றுமே பண்ண முடியல. யமுனா அப்படியே அழுத வாக்கில் நிற்கிறாங்க. அப்போ தான் விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நிவின், உங்கள் மேலே உண்மையான அன்பும் காதலும் வச்சு நம்பிக்கையோட கண்ணில் பாரு காதலும் கண்ணீரோட நிற்கிறாளே, இப்போ நீ அவள் கழுத்தில் கட்ட போகிறது அவள் வச்சிருக்க பாசத்துக்கு பெருமை சேர்க்குறதா, இல்லை தங்கச்சிக்காக உயிரை விட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நிற்கிறாளே இவளோட அன்புக்கு பெருமைன்னு சொல்கிறதா, இல்லை பொண்டாட்டிக்காகவும் பொண்டாட்டியோட தங்கச்சிக்காகவும் என்ன வேணால் நான் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்லி நிற்கிறேனே இந்த என்னோட பெருமைக்காகவா அப்படிங்கிறதெல்லாம் இல்லைப்பா. நீ வந்து இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீழே காவேரி கையிலேருந்து தாலியை வாங்குறாரு. இப்போ காவேரி கையிலேருந்து நீ தாலியை வாங்குற பார்த்தியா, இது உன்னோட பெருமைன்னு தான்ப்பா சொல்லணும், இது யாரோட பெருமை இல்லை, நீ தான் கிரேட்டு. இப்போ நீ கல்யாணம் பண்ணினா அப்படின்னு சொன்ன உடனே இவரால் ஒன்றும் பண்ண முடியல. போய் டக்குன்னு யமுனா கழுத்தில் நான் கட்டுறேங்கன்னு சொல்லி கோயில் முன்னாடி போய் நிற்கிறாங்க. தாலியும் கட்டி முடிக்கிறாங்க. நிவினால் எதுவுமே பேச முடியல. ரொம்ப நன்றி நிவின் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மழுக கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்படியே லவக்குன்னு அப்படி கீழே காலில் விழுக போகிற மாதிரி போகிறாங்க. அக்கா ஏக்கா நீ அதெல்லாம் வேணாக்கான்னு யமுனாவும் விஜயும் ஒன்றா பிடிக்கிறாங்க. ஏன் காவேரி அப்படிங்கல, இல்லை நீ புனிதமானவ, யாருக்காலையும் விழுக வேணாம் அப்படிங்கிற. நிவினுமே வேணாம் காவேரி நீ அதெல்லாம் பண்ண வேணாம், நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி, நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் என்னோட ஆசை, மற்றபடி எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கல. நானே விரும்பினவனை வந்து வீட்டில் வந்து தங்கச்சிக்கு இப்போ கட்டி வைக்க நினைக்கிறேனே, அப்போ உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. என் பொண்டாட்டி மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படிங்கல. ஆமாங்கிற மாதிரி பார்க்குறாரு நிவின். சரிங்க இப்போ நம்ம வீட்டுக்கு எப்படி போகிறது, எனக்கு பயமாக இருக்கே அப்படிங்கிறாங்க காவேரி. அதெல்லாம் மாமியால் சமாளிக்கலாம். ஏன்னா நிவின் மாமியாவை சமாளிப்போமா என்ன அப்படிங்கிறாரு. 2 பேரும் சேர்ந்துக்கிறோமா அப்படிங்கல. சோகமான நிகழ்ச்சி அந்த சீசனை அப்படியே ஒரு சிரிப்பாக்கிறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் சரி தாலி கட்டி முடிஞ்சாச்சுமா, இனியாவது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா. அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு, கர்ச்சீப் எடுத்து கட்டிடுறாரு. ரத்தம் போகாமல் துடிச்சு போயிடுறாரு, பறக்கிறாரு. தாலி கட்டி முடிச்சாச்சு, கிளம்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு போமா. வேணாம், முத கல்யாணம் முடிஞ்சுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம். அட நீ வேற முத ரெண்டாவதுன்னு சொல்லிட்டு எந்த காலத்தில் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, வா நிவின் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, உன் தங்கச்சி எப்படி நிம்மதியாக இருப்பாளா அப்படின்னு 4 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. கையில் கட்டு போட்டு ஊசி மாத்திரை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, என்னங்க இப்போ தான் வந்துட்டு போனீங்க மறுபடியும் வந்திருக்கீங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, தங்கச்சி அக்காவை மாறி கூட்டிகிட்டு வராங்களோ அப்படின்னு பேசுகிறாங்க. அட விடுப்பா அப்படின்னு வீட்டுக்கு கிளம்புறாங்க. பயத்தோடே தான் காவேரி வர்றாங்க. காவேரி வந்து அங்கே என்ன நடக்குதோ அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா தேங்க்யூ.